ஷெஃப் வெங்கடேஷ் பட்டை தொடர்ந்து இப்போ ஷெஃப் தாமுவுமே குக் வித் கோமாளியை விட்டு விலக போறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வீடியோவா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நேத்து வெங்கடேஷ் பட் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனா அதுல இருந்து நான் விலகுறேன், என்னோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த ரீசனுக்காக தான் நான் குக் வித் கோமாளி விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த போஸ்டர் பார்த்த குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாருமே எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த ஷோ மூலமா எங்க எல்லாரையும் நீங்க நிறைய என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது சடனா இனிமே அந்த ஷோக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, எதனால வரமாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்ததை தொடர்ந்து இன்னைக்கு மார்னிங் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஷெஃப் வெங்கடேஷ் பட், ஆமா நேத்து நான் போட்ட போஸ்ட் உண்மைதான், குக் வித் கோமாளி சீசன் 5ல நான் வரமாட்டேன், அந்த சீசன் மட்டும் இல்ல இனிமே வரப்போற எந்த சீசன்லயும் நான் வரமாட்டேன், அதுக்காக உங்களை என்டர்டெயின் பண்றதை நிறுத்திடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னொரு டிஃப்ரெண்டான ஷோல உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்றதுக்கு டிஃப்ரெண்டான கான்செப்டோட நான் வருவேன், அண்ட் அதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து ஷெஃப் தாமுவும் அந்த ஷோல உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்றதுக்கு வர போறாரு அப்படிங்கறதையுமே சொல்லியிருந்தாரு. பட் அவர்களோட இந்த வீடியோ பார்த்த பலரும் ஷெஃப் தாமுவும் உங்க கூட சேர்ந்து நியூ ஷோவை பண்ண போறாரு அப்படின்னா அவரும் குக் வித் கோமாளிக்கு இனிமே வர மாட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ ஷெஃப் தாமு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அதுல நானும் ஷெஃப் வெங்கடேஷ் பட்டும் சேர்ந்து ஒரு பிராண்ட் நியூ ஷோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண போறோம், அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவா இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குக் வித் கோமாளில கோமாளிஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே அளவுக்கு ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டோட ஜட்ஜஸா இருந்து எல்லாரையுமே ஃபன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் தாமு இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஷோல இருந்து வெளியில போறது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே குக் வித் கோமாளில இருந்து விலகுறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு நியூ ஷோ கொடுக்க போறாங்க, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், புது கான்செப்ட் அப்படின்லாம் வேற ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது என்ன ஷோவா இருக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல புதுசா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே இன்னொரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்காங்க. ஷெஃப் வெங்கடேஷ் பட்டும் ஷெஃப் தாமுவும் குக் வித் கோமாளில இருந்து விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஷோல நீங்க இவங்க ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க, அவங்களோட நியூ ஷோக்காக நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.